நாம் எலிசாவை விட ஆற்றல் மிக்கவர்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பும் என் இயேசு ராஜா நல்லவர் வல்லவரே. எனவே உங்களையும் தேவனையும் பிரிக்க முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். ஆவி மனுஷன் மரிப்பது இல்லை என்று மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்துக்கு மரணம் கிடையாது என்று சொன்னவர் யார் என்று பாருங்கள். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உனக்கு இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் நீதி, இயேசுவே உனக்கு எல்லாமானார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 மற்றும் 31 வசனங்களை சீரியஸாக எடுக்காதவர்களை தேவனால் சீரியஸாக ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய செய்திக்கு நேராக நாம் திரும்புவோம். அந்த 64வது அவருடைய அனந்த ஞானத்தின்படி ஏன் நாம் எலிசாவை விட ஆற்றல் மிக்கவர்கள். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அலர்ட்டா இருங்க, உற்சாகமாக இருங்க. செய்தியினுடைய தலைப்பு என்ன? இதை கேட்கிற தேவர்களே, ஏன் நாம் எலிசாவை விட ஆற்றல் மிக்கவர்கள். உங்களில் அநேகர் 1 ராஜாக்கள் மற்றும் 2 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே எலியா தீர்க்கதரிசி மற்றும் எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களை பார்த்து யூ மைட் ஹவ் அஸ்டானிஷ்ட், ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பிரமிச்சிருப்பீங்க. நல்ல செய்தி சொல்லட்டுமா? அவர்களை விட நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்று சொன்னது பவுல் அப்போஸ்தலன் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, எந்த தீர்க்கதரிசியும் அல்ல. இயேசுவையே உங்களுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காரு. எஸ், அதைத்தான் இன்னைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம். கவனியுங்கள் அருமையானவர்களே, உங்களால் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. நம்முடைய செய்திகள் ஒரு 100 செய்திகளை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கிற தகுதி என்ன, கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கிற ஆச்சரியமான ஆற்றல் என்ன என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறதுனாலே உங்களாலே சாதனையாளர்களாகத்தான் வாழ முடியும். சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இல்லையா? நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களா? இந்த எலியா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணார் வாசிக்கட்டுமா? ராஜாட்ட சேலஞ்ச் பண்ணுறார். ராஜா, நான் என்னுடைய நாக்கால் என் வாயால் சொன்னாதான், என்னுடைய சொல்லின்படி என்று உங்கள் நாட்டில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. அவன் சொன்னபடியே ஆயிற்று. 2வது பாருங்க, மழை வரும் வரைக்கு அந்த விதவையனுடைய வீட்டில் மாவையும் குறைய விடலை, எண்ணெயையும் குறைய விடலைங்க. யார்? எலியா. ரைட். இன்னும் என்ன செய்கிறான்? செத்தவங்களை எழுப்புகிறான். மழையே வானா மழை வந்துடுது, அக்னியே வானா அக்னி வந்துடுதுங்க. யோர்தான் நதி அவனுக்கு கீழ்ப்படிந்ததுங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாக யோர்தான் நதியை போய் பார்த்தோம் பாருங்களேன். எங்களோடு வந்த சிலர் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்து எங்கே ஞானஸ்தானம் எடுத்தாரோ அங்கே நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஐயா, அந்த நதி அந்த எலியாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுப்பா. கரை புரண்டு ஓடுகிறதுங்க. தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து ஒரு அடி அடிக்கிறான், 2ஆக திறக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி என்ன குட் நியூஸு? எலியாவை விட எங்களுடைய செய்தியை கேட்கிறவர்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன்? நீங்கள் அவனை விட பெரியவர்கள் என்று உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு. அதையும் நான் வாசித்து காட்ட போகிறேன். எலிசா என்ன செஞ்சாருங்க? எலிசா என்ன செஞ்சார்? கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி விடுவார். ரைட்.
அந்த ஊற்றில் தண்ணீர் எப்படி இருக்கு? கசப்பாக இருக்குது, ஒருவரும் குடிக்க முடியாது. எப்போ கொஞ்சம் மாவு கொண்டாங்க, உள்ளே போட்டால் என்ன ஆகிடுது? கசப்பான ஊற்று சுவையான நீரை கொடுக்கிறதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. விதவையின் எண்ணெயில் மேஜிக் செய்கிறாரு. இந்த எண்ணெய் குறையவே குறையாதுமா, குறையவே இல்லை. அருமையானவர்களே, வேற என்ன செஞ்சார்? விஷத்தை பாயாசமாக்குறாருங்க. அவரை சுற்றி ஒரு கூட்ட மக்கள், சுமார் 100 பேர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள். இவர் தான் தலைவர். ஆர்வ கோளாறுல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான்? கூழு காய்க்கிறாங்க இல்லையா? அதனால எப்படி இருந்திருப்பாங்க? காட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்கவா செஞ்சது இல்லை. டாய்லெட் இருந்ததா இல்லை. மொபைல் இருந்ததா இல்லை. காட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? எப்போ அங்கே போய் ஹோட்டலில் வாங்குறதுக்கெல்லாம் என்ன இல்லை, நேரம் இல்லை. கூழு காய்ங்க நேரம், அங்கே உள்ள காய்கள்லாம் பறித்து போட்டு கூழ் காய்க்கிறாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? ஆர்வ கோளாறுல கொம்மடிக்காய் நல்லா அழகாக இருக்குது, அதையும் கொண்டு உள்ளே வெட்டி கொண்டு போட்டான். அந்த கூழ் என்ன ஆயிற்று? விஷமாயிற்று. அந்த விஷத்தை நீக்கி அதே கூளை பாயாசமாக மாற்றின எலிசாவை விட நீங்கள் பெரியவர்கள். ரைட்? ஹல்லேலூயா. மரித்த குழந்தையை எழுப்புகிறான், நாகமானின் குஷ்டத்தை விரட்டுனா, இரும்ப மிதைக்க பண்ணுனா. அதோடு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடந்தது பாருங்க. ரைட்? என்ன நடந்தது? எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. எலிசாவின் எலும்புகள் பட்டு அவர் வல்லமையால் மரித்தவன் உயிர்த்தெழுந்தானே. ஹல்லேலூயா. நீங்கள் செத்த வீட்டுக்கு போகிறீங்களா எழுப்புறதுக்கு? நான் ஒரு பாடல் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த பாடல் எப்படி துவங்குகிறது தெரியுமா? மரித்தோரை உயிரோடு எழுப்பும் என் இயேசு ராஜா நல்லவர் வல்லவரே. மரித்தோரை உயிரோடு எழுப்பும் நம் இயேசு ராஜா நல்லவர் வல்லவரே. அந்த பாடியை பார்த்து நீங்கள் பாடணும். இந்த குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கின்றார், இவனை எழுப்ப இங்கேயே இருக்கிறார். நித்திரை செய்தது போதும், எழுந்திரு இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எலிசா செத்து 1 வருஷம் ஆயிட்டுங்க. அவனுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எலும்புல இருக்கு, ட்ரை போர்டில் இருக்கு. அந்த பாடியை தூக்கிட்டு போறாங்க. ஏத்தால ஒரு சண்டைக்காரன் கூட்டம் வந்துடுது. அந்த பாடியை தூக்கி கீழே போடுறாங்க. அது என்னவா இருக்குது? எலிசாவுடைய கல்லறையில் போய் விழுது. அவனுடைய எலும்புகள் பட்டு சூப்பர் நேச்சுரலா அந்த டெட் பாடி உயிரோடு எழும்பிட்டது என்று சொன்னார். இன்னைக்கு தலைப்பு என்ன? எலிசாவை விட நீங்கள் அதிசயமான ஆற்றல் அதிகமாக பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற அருமையானவர்களே. ஓ ஹல்லேலூயா. பாருங்கள், பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று வரும் பாருங்க. உங்களுக்கு ஒரு தண்டர் ட்ரூத் சொல்லட்டா? இடிமுழக்க செய்தி, இடிமுழக்க சத்தியம். சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மத்தியிலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சரியாக போதித்த டாக்டர், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், அந்த டாக்டர் ஒருத்தர் இருந்தார் பாருங்க. அந்த ஊழியத்துக்கு பேர் இடிமுழக்கம். ஏனென்றால் வேதம் முழுவதும் இடிமுழக்க சத்தியத்தினால் நிறைந்திருக்குது. பிரியமானவர்களே, என்ன இடிமுழக்க செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? மத்தேயு 11:11 சொன்னவர் மனுஷன் இல்லை, இயேசு சொன்னதுங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 11 verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த எலியா எலிசா எல்லாரையும் விட யோவான் ஸ்நானகன் உயர்ந்தவன், மேலானவன். ரைட்? அதே வசனம் வாசிக்கிறேன். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். சொன்னவர் யாரு? எல்லளவும் பொய்யுரையா இறைமகன். என்ன சொல்றாரு? அந்த யோவான் ஸ்நானகன் தான் பெண்களிடத்துல பிறந்ததுல
டாப்பியா? ஆனால் நீங்களும் நானும் அதை விட டாப்பா. ஏன் தெரியுமா? நாம் என்னைக்கு மறுபடி பிறந்தோமோ அன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. ஆசிக்கட்டுமா? அதை கொலோசையர் 1:13 The book of Colossians chapter 1 verse 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது ராஜ்யத்துக்குள்ள பிறந்துட்டீங்க. எனவே அந்த யோவான் ஸ்நானகனை விட, அந்த எலியாவை விட, அந்த எலிசாவை விட யாருங்க நீங்க? பெரியவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். ஹல்லேலூயா. எலிசாவில் எலும்பு பட்டு ஒருத்தர் உயிரோட எழுந்தானண்டா, உங்களை எந்த கல்லறை தோட்டத்தில் புதைக்கிறாங்களோ அந்த கல்லறை தோட்டமே காலியாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மேனாக நீ இருக்கிறாய். அதனால்தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். நீங்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்று வராது. ஹல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேங்க, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நானும் சொல்வேன், நான் எலியா எலிசாவை விட பெரிய அற்புதங்களை செய்வேன். அது மாத்திரமல்ல, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களால் இப்பொழுதே எலியாவை விட எலிசாவை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்போது எலிசாவுடைய எலும்பு பட்டு டெட் பாடி எழுந்துச்சுன்னா உன்னை எங்கே புதைக்கிறாங்களோ அந்த கல்லறை தோட்டமே காலி ஆயிரும், நீயும் உயிரோடு எழுந்துருவா. எழுதி வைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சொன்னவர் யாருங்க? அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். பவுல் சொன்னால் இவ்வளோ தைரியமாக பேச மாட்டேன். ஐயா, உன்னை பற்றி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னவர் இன்னொன்று சொல்லிட்டார்ப்பா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். எலிசாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை, எலிசாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் இல்லை, தாவீதுக்கு இல்லை, எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், எதிலெல்லாம் நீங்கள் அவரை விட பெரியவர்கள். ரைட்? நான் பவுலுடைய வார்த்தைக்கும் போகல, எலியா எலிசாவுடைய வார்த்தையை நான் இப்போ பேச போகிறதில்ல. எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை பற்றி சொல்லி இருக்கிற வார்த்தையை நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது. அது ஏற்றமிகு வாழ்க்கை மாத்திரமல்ல, அதில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. உங்களை பற்றி இயேசு சொன்னதை நான் ஒன்று வாசிட்டேன். எப்பா, புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் உள்ள எவ்வளோ பெரிய ஆட்களை விட பெரியவர்கள். ரைட்? ஏனென்றால் எப்படி நீங்கள் அவர்களை விட பெரியவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்போம். மத்தேயு 11:11 எடுத்துகிட்டு ஏசப்பாட்ட போகிறோம். ஏசப்பா, நீங்கள் சொல்கிறீங்களே, ஸ்திரீகளிடத்தில் பிறந்த அந்த யோவான் ஸ்நானகர் எங்களை விட டாப்புன்னு நினச்சிருந்தோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவர்களை விட டாப்புன்னு சொல்கிறீங்களா, காரணம் என்ன? அப்படி கேட்டால் அவர் ஒரு அரடஜன் காரணம் சொல்லுவார். முதலாவது என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்கிறேன். அங்கே யோவான் 20:23. The book of John's Gospel chapter 20 verse 23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அருமையான தேவர்களே, இந்த பாக்கியம் எலிசாவுக்கு எலியாவுக்கு கிடையாது. ரைட்? சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. அப்போ உன்னாலே பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். உனக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டியையும் பவரையும் உனக்கு கொடுத்தது யாருங்க? பரலோகம் உன்னை கொடுத்துருக்குப்பா. அல்லேலூயா. விசாரிக்காத, இவன் நல்லவனா கெட்டவனா விசாரிக்க வேண்டியதில்லை. இவன் யூதனா யூதன் அல்லாதவனா விசாரிக்க வேண்டியதில்லை. நீ சந்திக்கிற அத்தனை வியாதிக்காரர்களையும் உன்னாலே சுகமாக்க முடியும். ஏனென்றால் அவருடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக அவர் ஆச்சரியமான ஆற்றல் மிக்கவனாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. இரண்டாவது பாருங்க,
ஐயா, பழைய ஏற்பாட்டில் பிறந்த எலியா, எலிசா இவங்களுக்கெல்லாம் என்னது கிடையாது, இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லையே. அவர் என்ன சொன்னார்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேங்கிறாரு. ரைட்? அவர்களுக்கு அந்த நாமம் இல்லை. அப்போ அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், எலியா எலிசாவை விட நீங்கள் சூப்பர் நேச்சுரல் பவர் அதிகமாக பெற்று இருக்கிறீர்கள். உலகத்தை கலக்குங்க, வையகத்தை வாழ வையுங்கள். நாவு போதுமே, ஆயுதம் வேண்டாமே, ஐஸ்வர்யம் வேண்டியதில்லையே, உங்கள் நாவு போதுமே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். விசுவாசியின் அதிகாரத்தை அறியாதவர்கள் எப்படி வாழ்வாங்க? கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து எதிர்பார்க்குறீங்க. தேவன் என்ன சொல்லுன்னா, உனக்கு கொடுத்துட்டேன், அதிகாரத்தை கொடுத்துட்டேன், வல்லமையை கொடுத்துட்டேன், பூமியில் நீ தான் கிரியை செய்யணும். விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி, நாவு. இந்த புஸ்தகங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கவில்லை என்றால் முழுமையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. இயேசு தானே சொன்னார், விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளங்கள் அவனு. இயேசு தானே உன்னை பார்த்து சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது சொன்னவர் பொய் சொல்லுகிறவரா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை. நாமெல்லாம் பாக்கியவான்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த நாமத்தின் வல்லமை உங்களுடைய நாவிலே இருந்து புறப்படுகிறது. நாவை பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் நடுத்தரவில் தான் நிற்பீங்க. ஜெபம் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு அம்மா கூப்பிடுறாங்க, சிவகாசின்னு நினைக்கிறேன். ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் ஐயா, உங்கள் செய்தி ஒரு 40 செய்தி கேட்டேன் ஐயா. நான் வர எங்கள் வீட்டு மாடியில் ஒரு சபைக்கு இடத்த கொடுத்துட்டேன். அந்த செய்தி என்னால் கேட்க முடியல. அவ்வளோ துர்ச்செய்தி, அவ்வளோ மனித நீதி. நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அந்த மகள் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆயிற்று. அவள் அழுகை அடக்க முடியல. ஐயா உங்கள் செய்தியை 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் கேட்டிருந்தா ஆக்சிடெண்ட்டில் மரித்து போன என்னுடைய கணவனை எழுப்பி இருப்பேனே. நான் 2 வருஷம் துக்கத்தில் மூழ்கிட்டேன், டிப்ரெஷனில் போயிட்டேன். என்னுடைய பிள்ளைகளும் டிப்ரெஷனில் போயிட்டாங்க. ஏனென்றால் சத்தியத்தை நாங்கள் சரியாக அறியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிற சத்தியம் என்னவென்றால், எலியாவை விட, எலிசாவை விட, அந்த யோவான் ஸ்நானகனை விட நீங்கள் மிகுந்த ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் நீங்கள் அவரை விட பெரியவர்கள் என்றால், 3வது நான் சொல்றேன், இயேசுங்கிற நாமம் கிடையாது. 3வது இயேசு சொன்னார் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று. அவர்களை சர்டிஃபை பண்ணலை. இதை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எப்பா நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு யூ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. அதனால தான் ஜம்முனி போறாரு. யாரு? பேதையான பேதரு, சொதப்பல் மன்னன் பேதரு ஜம்முனி போறாரு. என்ன போறாரு? என் நிழல் பட்டு சுகமாகும். இயேசு கிறிஸ்து அப்படி செய்து காட்டவில்லையே. அப்போ அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை உன்னால் செய்ய முடியும் என்றால், அவர் கல்லறையை காலி செய்தால் கல்லறை தோட்டத்தை உன்னால் காலி செய்ய முடியுமா இல்லையா? அவர் தான் சொன்னாருங்க, லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். ரைட்? அவர் தண்ணீர் மேலே நடந்தாருங்க. நீ தண்ணீர் மேலே என்ன செய்யலாம்? ஜாலியாக படுத்து தூங்கலாம், ஃபுட்பால் ஹாக்கி விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம். ஏன்? அதை விட பெரிய கிரியை. தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நான் விளையாடுவேன். லாசருவின் கல்லறையை காலி செய்தார் என் இயேசு. லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். கல்லறை தோட்டத்தை நான் காலி செய்வேன். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாயே. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற தேவர்களே, உங்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. ஹல்லேலூயா.
கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் நீங்களும் நானுங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாட்டம் தான் தலையெழுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நான்காவது பாருங்க, எப்படியெல்லாம் நீங்கள் எலியா எலிசாவை விட பெரியவர்கள் என்றால், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமும் கிடையாது, மாமிசமும் கிடையாதுங்க. அவர்கள் தேவனிலே நிலைத்திருக்கவில்லை. தேவனுடைய ஆவியானவர் அவர்களிடத்தில் அவர்கள் மீது நிரந்தரமாக இல்லைங்க. நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, நீங்கள் ஆவியினாலே பிறந்திருக்கிறீர்கள். எனவே உங்களையும் தேவனையும் பிரிக்க முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். வாசிக்கவாத ஐயா, அதுக்கு காரணத்தையும் சொல்றாருயா. யோவான் 6வது அதிகாரம் 56வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். இந்த பாக்கியம் எலிசாவுக்கோ எலியாவுக்கோ இருந்ததா? யோவான் ஸ்நானகனுக்கு இருந்ததா? ஐயா, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே யோவான் ஸ்நானகன் மரித்து போனான். எனவே அந்த மாமிசமும் இரத்தமும் அவர்களுக்கு கிடையாதுங்க. எனவே அதனுடைய விளைச்சல் கிடையாது. அதனுடைய விளைச்சல் என்ன? நீங்கள் கம்யூனியன் எடுக்கிறதுனால உங்களையும் உங்கள் தேவனையும் பிரிக்க முடியாது. இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னில் அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. அடுத்து பாருங்க, 5வது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய கிருபை கிருபை கிருபை. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இவர்களை பற்றி என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபையினாலே இவர்களுக்கு விசுவாசம் உண்டாவதாக. அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வர்ற பொய்யன இவர்களை விட்டுவிடு. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வார்கள், எலியா எலிசா செய்தவைகளையும் செய்வார்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வார்கள். ஆமென். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம்? ரைட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னங்க சொன்னாரு? அதே யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்திலே, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கு பிழைப்பான். எந்த அப்பம்? கையில் வாங்கி சாப்பிட்றீங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தை அப்பமாக நீங்கள் சாப்பிடுகிறீர்களே. எனவே யூ ஹாவ் நோ டெத். யூ ஹாவ் நோ டெத் ஆன் யுவர் பாடி ஆல்சோ. உங்களுக்கு ஃபிசிக்கல் டெத்து கிடையாதுங்க. ஆவி மனுஷன் மரிப்பது இல்லை என்று மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்துக்கு மரணம் கிடையாது என்று சொன்னவர் யார் என்று பாருங்க. அதுக்கு மேலே உங்கள் சாய்ஸில் விட்டுறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகவே வாழுவீர்கள். வியாதி ஒன்றும் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் நாம் எலியாவை விட எலிசாவை விட சிறந்தவர்கள் என்றால், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் கிடையாதுங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் கிடையாதுங்க, அவர்களுக்கு சிலுவையே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றாரு, ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகன் தான் டாப்பு. ஆனால் சிலுவைக்கு பிறகு ரட்சிக்கப்படுகிற ஒரு கூட்டம் ஒன்று வருது, அவர்கள் எல்லாரும் விட டாப்பு. டாப்பு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கடைசியாக நான் ஒன்றை சொல்லட்டுமா? த கிளைமாக்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன கிளைமாக்ஸ் வார்த்தையை நான் வாசிக்கட்டுமா? யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses 34 and 35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. ஐயா, நீங்கள் தேவனுடைய வசனத்தினால்தான் ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்னவாக்கிட்டு உங்களை அவரை போல தேவர்களாகவே மாற்றிவிட்டது.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்க. யோவாஸ்நானனுக்கு கிடையாது, எலியா எலிசாவுக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, நடனமாடுங்கள், ஆனந்த களிப்பை அனுதினமும் என்ஜாய் பண்ணுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டார். சரிசாமி என்று ஏற்றுக்கொள்வதுதான் தாழ்மையை தவிர நான் பாவி, நான் பூச்சி புழு என்பதெல்லாம் மாய்மாலம். புரிந்து கொண்டால் நீங்கள் வாழுவீர்கள். ரைட்? ஐயா, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை ஏன் பார்த்து தயங்குகிறீங்க? ஏன்னா கலையை விதைச்சிட்டாங்க. 10 வருஷம் 20 வருஷம். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா 10 வருஷம் தான் ஐயா நான் கிறிஸ்டின்னு, என் புருஷனை இழந்துட்டேன், நாங்கள் டிப்ரெஷனில் போயிட்டோம், கடன் பிரச்சனை. இதுவாங்க கிறிஸ்தவம்? ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறதற்காக என் தகப்பனாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போ இப்போ கடைசியாக நாம் எலியா எலிசா யோவாஸ்நானனை விட பெரியவர்களாக இருக்கிறதுனால பரலோகம் நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிறது. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். எலியா எலிசாவிடத்தில் பரலோகம் எதிர்பார்த்ததை விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, பரலோகம் உங்களிடத்தில் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறது. என்ன எதிர்பார்க்கிறது? ஏசப்பாட்டே கேட்போமா? நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நான் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறேன். முதலாவது உன் பிரச்சனை தீரு, நீ வாழு, உன் குடும்பத்தை வாழு, நீனும் உன் குடும்பமும் வாழுங்கப்பா. அப்புறம் என்ன செய்யணும்? வையகத்தையும் வாழ வையுங்கள். ஆகையினால்தான் கிருப கிருப கிருப. தேவன் நம்முடைய செய்திகளுக்கு தந்த தலைப்புகளுக்கெல்லாம் ஒரு காமன் நேம் வைக்க வேண்டும் என்றால் வாழுவோ வையகத்தையும் வாழ வைப்போம். அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், அக்கார்டிங் டு வேர்சஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உலகிற்கு ஒப்புங்க. அப்போ அதில் ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அங்கிள், என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றால் தேவன் உனக்கு திறந்து வைத்திருக்கிற வாசலை நீ அதிலே நீ பயணிப்பாய். ஊழியத்தினாலே அநேக ரட்சிக்க உன்னுடைய ஊழியத்திலே கல்லறையையும் காலி செய்வாய், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வாய். அருமையானவர்களே, அதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். எப்பொழுது? சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது. அதற்கு என்ன செய்யணும்? எங்கள் செய்திகளை கேளுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் டெய்லி 5 செய்தி ரூம் போட்டு கேளுங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. இந்த நான் பேசுகிற மேலான வசனங்களை நீங்கள் தியானிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த மேலானவைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்கள் தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள், குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள், குடி பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.